வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி எல்லோரும் அந்த வெற்றி விழாவில் சந்திக்கிறது. ஊடக நண்பர்களுக்கு உங்களுக்கு தான் மிகப்பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா நீங்கள் தான் இந்த படத்தை வேறு ஒரு இடத்துக்கு கொண்டு போயிருக்கீங்க. இன்றைக்கி வந்து பரவலாக பேசப்படுற இந்த கருத்துக்களும் சரி, இந்த படமும் சரி, நல்ல இடத்துக்கு கொண்டு போயிட்டு நல்ல விவாதத்துக்கும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்ற ஒரு இடத்துக்கும் வந்து உங்களால் முடிஞ்சதுக்கு வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த ப்ராஜெக்ட் இவ்வளோ சூப்பராக நடந்து முடிஞ்சதுக்கு வந்து நிச்சயமாக என் கூட இருக்கிற எல்லாருமே தான் காரணம். இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து சௌந்தர்யா ரஜினிகாந்துக்கு தான் நான் அவங்க நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க தான் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு எல்லா விதமான காரணம். இன்றைக்கு வரைக்கும் இந்த இந்த இவ்வளோ டிஸ்கஷன் இந்த இடத்து வரைக்கும் வந்து அவங்க எனக்கு வந்து பக்கபலமாக இருந்திருக்காங்க. என் சைடில் இருக்கிற நியாயங்களை ரஜினி சார்கிட்ட சொல்கிற மிக முக்கியமான ஒரு ஆளாக வந்து சௌந்தர்யா ரஜினிகாந்த் இருக்காங்க. அவங்களுக்கு நான் இந்த இடத்துல நான் நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் வந்து ரஜினி சார், ஏன்னா வந்து இந்த மாதிரியான ஒரு கதை, இப்படி ஒரு படம் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு வித்தியாசமாக ஒரு விஷயம் பண்ணணும், அதுவும் தமிழ் மக்களுக்கு என்னோட சேர்ந்து இது பேசணும்னு சொல்லிட்டு முடிவெடுத்ததே மிகப்பெரிய முக்கியமான விஷயமா நான் கருதுகிறேன். ஏன்னா அட்டகத்தி, மெட்ராஸ் அப்படின்ற படங்கள் வந்து என்ன மாதிரியான வணிக அளவுலேயே இல்லை வந்து மக்கள்கிட்ட எப்படி ரீச் ஆகிருக்கு, என்ன மாதிரியான கருத்துகள் வந்து டிஸ்கஷன் பண்ணியிருக்குன்றதை வந்து தெரியாமல் என்னுடைய படத்தை வந்து சார் வந்து ஒத்துக்கல. இந்த கதையோட நோக்கம், கதையில் நம்ம சொல்லப்படுற விஷயம், முக்கியமாக மலேசிய தமிழர்களுடைய பிரச்சனையை இந்த படத்தில் நம்ம வந்து பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நம்ம சொல்கிறத அவர் வந்து புரிஞ்சுக்கிட்டு இதை நான் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை செலக்ட் பண்ணதுக்கு சாருக்கு நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து இந்த படம், ஏன்னா அந்த படத்தில் வரப்படுற விஷயங்கள் எல்லாமே சார்கிட்ட பேசி டிஸ்கஷன் பண்ணி நம்ம இப்படி பண்ணுறோம், இந்த மாதிரியான பேச போகிறோம். சில டயலாக் கூட நான் வந்து வேணான்னு சொல்லியிருக்கேன். ஆனால் வந்து சார் சொல்லியிருக்கேன் நம்ம இதை பேசுவோம், ஏன்னா இது வந்து தமிழ் நலனோட முக்கியமாக அவங்களோட நலனுக்கு வந்து தேவையான ஒன்றா இருக்குது, இதை நம்ம பேசியே ஆகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து இதில் பேசியிருக்காரு. எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காரு. அவர் எடுத்த சில முக்கியமான முடிவுகள், ஏன்னா படத்தோட கிளைமேக்ஸ் வந்து வேணான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தோம். படம் எல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வந்து கடைசியாக வந்து டைகர் வந்து சுடுற அந்த காட்சி வந்து, ஆனால் ரஜினி சார் வந்து ஒரு 2 நாள் அமெரிக்காவில் இருந்தார். அப்போ அவர் என்ன பண்ணாரோ 2 நாள் கழிச்சு வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், இல்லை அந்த கிளைமேக்ஸ் வேணும், அந்த முடிவு தான் இந்த படத்தை வேற ஒரு படமாக அது நிச்சயமாக காட்டும், இல்லைன்னா யூஸ்வல் ரஜினி மூவியாக மாறிடும், நிச்சயமாக நீங்கள் அதை வைக்கணும்னு சொல்லிட்டு என்கிட்ட ரொம்ப உத்தரவு போட்டாருன்னு தான் நம்ம வந்து சொல்ல முடியும். ரஜினி தானு சார்கிட்ட பேசிட்டு என்கிட்ட பேசினார். அந்த அளவுக்கு இந்த படத்துக்கு இந்த படத்தோட கருத்துக்கும் இந்த படத்தை வந்து கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணுன்றதுக்கும் ரொம்ப முழு விருப்பத்தோடு இருந்தவர் வந்து ரஜினி சார் தான். அவருக்கு நான் மிகப்பெரிய நன்றி நான் அந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். அப்புறம் தானு சார் வந்து இந்த கதையோட சூழல், தமிழோட பிரச்சனை எல்லாத்தையும் தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த படத்தை எப்படி எடுக்கணும், எப்படி டிசைன் பண்ண, எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், இது வரைக்கும் என்னை வந்து எந்த வித ஒரு சொல்லாமல் அவருடைய ஒரு குழந்தை மாதிரி வந்து என்னை பயங்கரமாக பார்த்துக்கிட்டாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவர்கிட்ட நான் படம் பண்ணதுக்கு. ஏன்னா எல்லாருமே வந்து சொன்னாங்க தானு சார் கிட்ட படம் பண்ண போறியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே, ஏன்னா அவர் நிறைய விஷயங்களில் கட்டுப்பாடு பண்ணார், இப்படி பண்ண மாட்டார், இப்படி பண்ண மாட்டேன் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ஆனால் என் விஷயத்தில் எதுவுமே இன்னைக்கு வரைக்கும் பண்ணல. ரொம்ப ஃப்ரீடமாக நான் என்ன நினச்சேனோ அதை எடுக்க நினச்சதை அப்படியே வந்து திரையில் கொண்டு வந்ததுக்கு அவர் தான் முக்கியமான காரணம். ஏன்னா படம் பார்த்துட்டு படத்தோட ஸ்லோ பேஸ் கொஞ்சம் இருந்தது, இது கொஞ்சம் ட்ரிம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் வரப்போ தானு சார் சொன்னார், இது அப்படியே ரிலீஸ் பண்ணலாம், இதை ட்ரிம் பண்ணால் அதில் இருக்கிற சில விஷயங்கள் போயிடும், அதனால் வந்து தயவு செஞ்சு ட்ரிம் பண்ணாமல் இப்படியே ரிலீஸ் பண்ணலான்னு சொன்னது வந்து தானு சார் தான். அது மாதிரி அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தார். அதுக்கப்புறம் வந்து என் கூட இருக்கிற என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், ஏன்னா வந்து அவங்க தான் ரொம்ப முக்கியமான ரோல் இதில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப குறைந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமாக இந்த மாதிரியான ஒரு படத்தை நம்ம எடுக்கணுன்றப்போ ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டு இவங்களை வச்சு நம்ம படம் பண்ண போகிறோம். இத்தனை கேரக்டர் இருக்குது, இவங்களை எல்லாரும் டிசைன் பண்ணோம். ஒவ்வொரு சின்ன விஷயங்களும், ஒவ்வொரு சின்ன உரையாடல்களும், வசனங்களிலிருந்து அந்த அந்த மலேசியா உச்சரிப்பு எல்லாத்துலேயுமே வந்து எனக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது வந்து என்னுடைய உதவி இயக்குநர்கள் தான். அவங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி எழுத்தில் வந்து எனக்கு ரொம்ப பக்கபலமாக இருந்தது ஜேபி சாணக்கியா, ஸ்ரீனிவாஸ் கவினயன்னு சொல்லிட்டு 2 பேர் வந்து என்னுடைய ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கில் வந்து எனக்கு வந்து ரொம்ப பக்கபலமாக இருந்தாங்க. இதுக்கப்புறம் வந்து இந்த படத்தோட மிகப்பெரிய தூணாக ரொம்ப நம்பிக்கையாக நான் நம்புறது வந்து என்னுடைய டெக்னீஷியன் டீம் தான். அவங்க இல்லைன்னா நிச்சயமாக நான் எந்த விதத்துலையும் இந்த இடத்துல அவங்க முன்னாடி பேசுறதுக்கு அருகதையற்றவனாக தான் நான் இருப்பேன். ஏன்னா இந்த படத்தை அவங்களுடைய படமாக இண்டிவிஜுவல் ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு யோசனையாக அவங்க எல்லாருமே அவங்களுடைய பங்கு வந்து அவ்வளோ சூப்பராக வந்து
இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. சினிமாட்டோகிராஃபர்லேருந்து ஆர்ட் டைரக்டர், எடிட்டர், மியூசிக் டைரக்டர், காஸ்டியூம் டிசைனர், ஸ்டன் டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு லிரிக் எல்லாமே வந்து அவ்வளோ சூப்பரான, செம்ம சூப்பரான, எஃபெக்டிவான, அந்த படத்துக்கு தேவையான சூப்பரான ஒர்க்கை கொடுக்கணும். என்னை நம்பினாங்க, நானும் அவங்கள நம்பினேன். எல்லாரும் ஒன்று சேர்ந்து மிக முக்கியமாக ஒரு டீம் ஒர்க்காக தான் இந்த படத்தை வந்து நாங்கள் பண்ணோம். இது இவ்வளோ ரீச் ஆகிருக்குன்னா நிச்சயமாக டெக்னீஷியன் டீம் இல்லைன்னா நிச்சயமாக வந்து நடக்காதுன்னு நினைக்கிறேன். முக்கியமாக அதில் ஒர்க் பண்ண மேனேஜர்ஸ்லேருந்து ஸ்டில் படம் எல்லாருமே வந்து அவங்களுடைய படமாக நினச்சி வந்து இதில் வந்து ஒர்க் பண்ணாங்க. அப்புறம் வந்து என்னுடைய நடிகர்கள், இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் நிச்சயமாக வந்து அவங்க தான் வந்து இந்த படத்தோட கேரக்டரேஷனு, அதோட மொழியை, இது ஒரு மலேசியா தமிழுடைய மொழி எல்லாருமே புரிஞ்சுட்டு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக நான் எப்போ கூப்பிட்டாலும் எனக்காக எல்லாருமே எந்த நேர்மலும் வரத்துக்கு வந்து தயாராக இருந்தாங்க. அவ்வளோ சூப்பரான ஒர்க்கை வந்து அவங்க கொடுத்தாங்க. இந்த அளவுக்கு இந்த படம் வந்து மக்கள்கிட்ட பேசப்பட்டிருக்கப்போ பாடுபொருளாக ஆகியிருக்குன்னா அவங்க தான் நிச்சயமாக காரணமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓவரால் இந்த படம் வந்து எல்லோருடைய நல்ல மனசுக்காக தான் இந்த அளவுக்கு வந்து நல்ல டாக்கு நல்ல இடத்துல போய் சேர்ந்துருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தை ப்ரொமோட் பண்ண, இந்த படத்தை பற்றி விவாதம் பண்ண, இந்த படத்தோட நல்ல கருத்துக்களை, இந்த பாசிட்டிவ் கமெண்ட்ஸை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த பத்திரிகை மற்றும் ஊடக தொலைக்காட்சி நிறுவனங்களுக்கு வந்து நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நிச்சயமாக வந்து இந்த சமூகம் எனக்கான சில பொறுப்புகளை என்கிட்ட விட்டுருக்கு. அந்த பொறுப்பை நான் செய்யணும்னு நினைக்கிறேன். அந்த பொறுப்புக்கான ஒரு ஃபீட்பேக்காக தான் இதை நான் நினைக்கிறேன். நான் தொடர்ந்து நான் செய்வேன். மகிழ்ச்சி. நன்றி. இன்ப நாள் இது, இனிய நாள் இது. மேடையில் வீட்டிற்கும் என் அகமாலும் தம்பி ரஞ்சித் உள்ளிட்ட திரைச்சிற்பிகளே, இந்த நல்விழாவிற்கு வருகை தந்து சிறப்பு செய்திருக்கின்ற பத்திரிகை சகோதரர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை தமிழ் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். காலையில் சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரை பார்த்துருந்தேன். அப்பொழுது அவரோடு பழைய நினைவுகள் எல்லாம் நான் வந்து ரீகலெக்ட் பண்ணி சொல்லியிருந்தேன். சார், பைரவி படம் நான் வாங்குகிறேன், ரிலீஸ் பண்ணுறேன். ரிலீஸுக்கு எப்படி எப்படி விளம்பரம் பண்ணேன், உங்களை எப்படி ராஜகுமாரி தேட்டரில் மீட் பண்ணேன், நீங்கள் என்னை அழைச்சி அரவணைச்சிது அதை சொல்லி, அதுக்கடுத்து யார் படம் எடுக்கும்பொழுது ஒரு காட்சி நீங்கள் நடிக்கணும்னு சொல்லும்போது நடித்து கொடுத்தது. அதனுடைய 100வது நாள் விழாவுக்கு வந்து ஏழை நண்பன் பணக்கார நண்பன் கதையை சொல்லி ஏழை நண்பனாக தானு இருக்கிறாரு, அந்த தானுவுக்கு நான் படம் பண்ண போகிறேன்னு நீங்கள் சொன்னது. இப்படி காலகட்டங்கள் கடந்து 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 அப்புறம் தெருப்பாடகன் பாடல் வெளியீட்டு விழாவுக்கு வந்து தானுக்கு நான் ரசிகன், எனக்கு தானு ரசிகன். அவர் எந்த நேரத்தில் எனக்கு சூப்பர் ஸ்டார் என்று பெயர் வைத்தாரோ தெரியவில்லை. இன்று வரை உங்கள் முன் சூப்பர் ஸ்டாராக நின்று கொண்டிருக்கிறேன். ஆகவே நானும் அவரும் ஒரு படம் பண்ண போகிறோம் என்று சொன்னீர்கள். இப்படி பலமுறை வந்து 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 ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு நீங்கள் வந்து ராமச்சந்திராவில் இருக்கும்பொழுது நான் வந்து ராகவேந்திராவுக்கு ரஜினி சாரை வச்சு படம் பண்ணணுன்றதுக்காகவே நான் விரதம் இருந்தவன். இந்த விரதம் பொய்யில்லை, இந்த விரதம் சத்தியமானது. கண்டிப்பாக அவர் மீண்டு வருவார், எனக்கு ஒரு படம் பண்ணுவார் அப்படின்னு நான் அந்த மெய்யுருக நினைத்தேன். அது பிரகாரம் வந்தார். இந்த படத்துக்கு திடீர்னு ஒரு நாள் என்னை அழைச்சி நிறைய தடவை பேசுவோம், ஒவ்வொரு படங்களாம் சொல்லுவார். அது சில இடத்துல வந்து சார் அது தெலுங்கு விற்றுட்டாங்க சார், அதனால் எனக்கு அது சரி வராது சார் அப்படின்னு நான் சொல்லி, உங்களுக்கு தனியாக தெலுங்கில் ஒரு பெரிய மார்க்கெட் இது எதுக்கு சார் நம்ம விடுவானா, 25 to 30 கோடி விட்டுருவானா அப்படின்வேன். அதுக்கப்புறம் இந்த திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு நம்ம ஒரு படம் பண்ணலாம் தானே, இது சரியான நேரம் அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷம் சார்னேன். அப்புறம் 2-3 இயக்குனரோடு ட்ராவல் ஆகி கடைசியில் சௌந்தர்யா வந்து மெட்ராஸ் டைரக்டர், அட்டகத்தி டைரக்டர் ரஞ்சித் எப்படி சார் நல்லா இருக்கும் சார், ரொம்ப இன்டர்வெல்லாம் பார்த்துட்டு அடுத்த செகண்டாக பார்க்கறதுக்கே எனக்கு கொஞ்சம் ஃபீலிங் இருந்தது சார், என்ன ஆக போகுது இந்த அன்பு கேரக்டர், இந்த தினேஷ் கேரக்டர்ன்ற மாதிரி இருந்தது. அதனால் எனக்கு வந்து சங்கடமாக இருந்தது சார். அப்படி ஒரு உணர்வுபூர்வமாக 2வது பகுதி பார்க்கக்கூடாத அளவுக்கு எனக்கு வந்து சென்டிமெண்ட்டில் இழுத்து போட்டது சார். நம்ம பண்ணலாம் சார் அப்படின்னு அவர் சொன்ன லைன் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு நீங்கள் ஒரு தடவை கேட்டுட்டுனாரு. தம்பி வர வச்சு நான் கதை கேட்கல, சாரே சொல்லிட்டாரு, நீ ஃபுல் ஸ்கிரிப்ட் பண்ணுன்னு தைரியம் கொடுத்து அனுப்பிச்சேன். அதுக்கப்புறம் ஒரு 1 மாதம் 45 நாள் கழிச்சு ரஜினி சார் நான் தம்பி உட்காந்து கதை கேட்குறோம். அந்த கதை சொல்லி முடிஞ்சவொன்னே நான் எழுந்து நின்று கிளாப்ஸ் பண்ணேன்.
ரஜினி சார் இருந்து அப்படி அரவணைச்சார். அவ்வளோ அழகான லாகவமாக உணர்வுபூர்வமாக ஒரு 2 மணி நேரம் நரேஷன் கொடுத்த அந்த திருப்தி. அதுக்கடுத்து நான் இது சம்மந்தமாக எதுலேயுமே தலையிடலை. எல்லாத்தையும் என்னுடைய மகன் பரந்தாமன் ரொம்ப நல்லா பார்த்துக்கினாரு, மாப்பிள்ளை பார்த்துக்கினாரு. ஸோ இப்படிப்பட்ட காலகட்டத்தில் இந்த படத்தை வந்து பயணித்துவது, அதாவது ஒரு ஒரு உச்சத்தை தொடக்கூடிய ஒரு சூழல் இந்த படத்தில் இருக்குதுன்றது மாத்திரம் எனக்கு ஆணித்தரமாக இருந்தது. அது சாரோட பயணிக்கும்போது அவருக்கு கிட்டத்தட்ட 24 மணி நேரம் உழைக்கிற மாதிரி காலையில் 7 மணிக்கு வந்தவர் விடிகால 4 மணிக்கு போகிறார். சார் என்ன சார் ஹெல்த் என்ன சார்? இல்லை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுறாங்க தானே, அதில் விட்டுடு, அப்படியே போகலாம் அப்படியே போகலான்னாரு. ஸோ ஒரு இந்த தலையை கோதிங்கன்னு வர இடத்துல பார்த்தா என் சன்னு சொன்னார், ரஞ்சு சொன்னார், ரொம்ப ஃபீவர், அவர் பண்ணக்கூடாதுன்ற ஒரு சூழ்நிலை டாக்டர் சொல்லி கூட மீறி வந்து பண்ண அந்த நிகழ்வுகள்லாம் மறக்க முடியாத ஒரு நிகழ்வுகள். இந்த படம் முடிஞ்சு நானும் அவரும் சேர்ந்து பார்க்கணும். எனக்கு நிறைய ஒர்க் இருந்தது விட்டு நீங்கள் பார்த்துருங்க சார்னு சொன்னேன். அவர் வீட்டில் எடுத்து போய் போட்டு காமிச்ச பிறகு படம் பார்த்துட்டு நைட்டு எனக்கு கூப்பிட்றாரு, அப்படி புகழ்ந்தார். தானே உனக்கும் எனக்கும் நட்பு எத்தனை வருஷம்? கிட்டத்தட்ட 36 வருஷம் ஆகிடுச்சு சார். இந்த 36 வருஷத்தில் வி கிரியேஷனுக்கும் உனக்கும் இருக்க நட்புக்கு கபாலி ஒரு மகுடம், இதுக்கு மேலே என்ன வேணும்? அதுக்கப்புறம் நான் சொன்னேன், சார் நாளைக்கு காலையில் நான் நேராக வரேன் சார்னேன். வந்து பார்த்தேன், தானே இது வந்து பாட்ஷான்னுவாங்க, இது தளபதியும் நாயகனும் கலந்த ஒரு கலவை அப்படின்னாரு. ரெண்டும் சேர்ந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். ரஞ்சித் கிரேட் அப்படின்னாரு. சார் எப்படி இருந்தது? எப்படி உங்களுக்கு அப்படி இருக்கு, எப்படி அப்படி இருக்கு, இது உண்மை, இது பொய்யில்லை, இது மெய், இது சத்தியம், இது உணர்வுபூர்வமாக சொல்கிறேன் அப்படி சொன்னார். உடனே ரஞ்சித்துக்கு நான் வெளில வந்து இப்படிலாம் சொன்னார்ப்பா அப்படின்னு சொன்னேன். இப்படி அவரை வச்சுன்னு நிறைய பேசணுன்னு இருக்கிறேன். அது வெற்றி விழாவில் பேசணுன்ற ஒரே எண்ணத்தில் இருக்கேன். திடீர்னு நடுப்புற ஒரு தடவை அவர் ஆடியோ ஃபங்க்ஷன் வச்சு ரொம்ப நல்லா பண்ணணுன்னும் போது இல்லை ரசிகர்கள்லாம் நிறைய பேர் வந்து அவங்களுக்கு சங்கடத்தை கொடுத்துருக்கோம், அது வேணாம் அப்படின்ட்டாரு. அதனால் அதையும் தள்ளி வச்சேன். சரி வெற்றி விழாவை வச்சு நல்லா பண்ணோன்னா பின்னாடி பண்ணலாம், இப்போ வேணாம். காலைல போயிட்டு அவர்கிட்ட பேசின்னு இருக்கும்போது ஷோ வந்து படம் பார்க்கணுன்னாரு. நான் உங்கள்கிட்ட அந்த சப்ஜெக்ட் சொல்லலை. படம் பார்க்கணுன்னொன்னே எனக்கு ரொம்ப தூக்கி வாரி போட்டது. அவரே ஃபோன் பண்ணி ஷோ வந்து படம் பார்க்கணுன்றாரு. ஏன்னா எந்திரன் பண்ணி படம் பாருன்னு சொல்கிறோம், டைம் இல்லைன்னாரு. சிவாஜி படம் பண்ண பிறகு அதை நீங்கள் பாருன்னு கூப்பிட்றோம், டைம் இல்லைன்னாரு. அவரே ஃபோன் பண்ணியோ நான் கபாலி பார்க்கணும் ரஜினி அப்படின்றாரு. உடனே பண்ணோம். படம் பார்த்துட்டு வீட்டுக்கு போயிட்டு அப்படி பெருமையாக பேச, நீ வாழ்ந்துருக்கிற, நீ கபாலியாக வாழ்ந்துருக்கிறன்னாரு. ரொம்ப உச்சம், இது ரொம்ப பிரமாதமாக இருக்குன்னாரு. இப்படி அதாவது இது ஒரு கட்டத்தில் இருக்கும்போது வசூலாது. இப்போ தான் முனிக்கண்ணையா சார்கிட்ட பேசிட்டு வந்தேன். சார் நேற்று வரல என்ன சார் எழுதிங்க சார், 6 கோடி, 6 நாளில் 6 கோடி, 7வது நாள் வரப்போது 7 கோடி. சென்னை மாநகரில் மட்டும் 7 கோடி வசூல் செய்து 100 விழா, 100 ஆண்டுகள் கடந்த ஒரு வருடத்தில் கபாலி தான் உச்சத்தினுடைய வசூல்னு சொல்கிறார். இது எவ்வளோ பெரிய மீசிலுக்க வேண்டிய சமாச்சாரம். அங்கிங்கனாபரி ஏதாவது வெளிநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா பிச்சு உதறுது, வசூல் மழை கொட்டினது. நார்த் இந்தியா போனால் இது ஒன்று பெரிய பெரிய நடிகர்லாம் ட்வீட் பண்ணியிருக்காங்க, இது என்ன இது இவ்வளோ பெரிய மிராக்கலாக இருக்குதுன்னு. இன்றைக்கி ஒருத்தர் சொல்கிறாரு, ஷாருக் கான் வந்து ஒரு பெரிய டீமே வச்சு சொன்னார், என்னையா நம்மலாம் இருக்கிறோம், இவ்வளோ இது இருக்குது, ஒரு வந்து இந்த மாதிரி தட்டிட்டு போயிட்டாங்களே பப்ளிசிட்டியில், இது இனிமேல் பட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்னு இந்து பத்திரிகையிலேருந்து தம்பி பிரதீப் வந்து என்கிட்ட சொல்லும்போது நாம் அடைந்த மகிழ்வுக்கு அளவே இல்லை, எல்லை இல்லை. இது உச்சத்தை தொடக்கூடிய சமாச்சாரம். அதாவது இன்றைக்கி வர இப்போ பத்திரிக்கை நண்பர் ஒருத்தர் வந்தார், அண்ணே கொஞ்சம் வாங்கன்னாரு, இட்டு போனார். அண்ணே நான் வரும்போது ராக்கி தேட்டர் தாண்டி வந்தேண்ணே, என்னண்ணே இன்றைக்கி வியாழக்கிழமை என்ன க்ரௌடு, காரு பயங்கரமாக இருக்குதுன்னாரு. இந்த பக்கம் வந்து ஒருத்தர் வந்து செல்ஃபோனில் காமிக்கிறார், இது பாருண்ணே உள்ளகரம் குமரன் தேட்டரில் என்ன க்ரௌடு, புதன்கிழமை நேற்று எங்கள் ஒய்ஃபு அதை எல்லோரும் பார்க்கணுன்னு பார்க்க போனால் டிக்கெட்டே இல்லை. இப்படி
நிறைவான வரவுகள் வசூல்கள் கொட்டி குவிச்சுக்கின்னு இருக்கும் பொழுது அங்கங்கே ஏதாவது ஒரு சின்ன சின்ன, அதாவது ஒரு சின்ன சின்ன ஓடு நதியில் ஒரு கல் போட்டால் ஒரு சின்ன ஒரு பிசிறு வரணும், அந்த மாதிரி அங்கங்கே சில தேவையில்லாத விமர்சனங்கள்லாம் வரதெல்லாம் நாங்கள் பொருட்படுத்துறதே இல்லை. எங்களுடைய பயணம் சீரான செப்பனிட்ட பயணம். அந்த பயணத்தில் எங்களுடைய அதாவது எல்லையை மீண்டு திரும்பியும் தொடக்கூடிய அளவுக்கு நான் அதிகமாக இயக்குநர்கள் ரொம்ப நேசிக்கிறது எஸ்பி முத்துராம் சார். அதுக்கடுத்து முகத்துல எல்லாம் நிறைய பேருக்கு இப்போ பேசியிருக்கேன். ரஞ்சித்தை கூப்பிட்டு இன்னொரு படம் எனக்கு பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். அதாவது ஒரு இந்த வியாபார எல்லை என்பது தாண்டும் பொழுது அதுக்குண்டான வியூகங்கள் வகுக்கக்கூடிய வரவுகள்லாம் இருக்குது. ஆனால் இது அந்த வியூகத்து இல்லை, அந்த கதை களத்துக்குள்ளவே வாழக்கூடிய ஒரு இது. எத்தனை அந்த டீமை சார்கிட்ட சொன்னேன், சார் நான் சந்தோஷ் சிவனை சொல்லட்டுமா சார், ஏஆர் ரஹ்மான் சொல்லட்டுமா, அந்த டீம் அப்படியே பண்ணட்டும் தான். அந்த டீம் மேலே ரஜினி சார் கொடுத்த ஒரு பெரிய நம்பிக்கை, ரஞ்சித் கொடுத்த நம்பிக்கை, ஒவ்வொருத்தர் பன்மணி திரள், அதாவது கதாபாத்திரங்கள் ஒன்றும் பன்மணி திரள் போட்டால் நன்மணி பொறுக்கலான்னா அத்தனையும் நன்மணியாக இருக்குது, பன்மணிகள் எல்லாம் நன்மணிகளாக இருக்குது. சந்தோஷ் நாராயணனை பற்றி சொல்லணும்னா அவருக்கு ஒரு அழகான ஒரு துணையார், அருமையான ஒரு குழந்தை, என்ன அன்பு, என்ன பாசம், விருந்தோம்பல், இப்படிப்பட்ட ஒரு கலை குடும்பம், கலை களஞ்சியமாக இருக்குது. அத்தனை பேர் ஒவ்வொருத்தரும் சொல்லி 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 மகிழலாம். ராமலிங்கத்திலேருந்து கேமரா தம்பி முரளியிலேருந்து எல்லாருமே, அதாவது பன்மணி திரள் என்று சொல்கிறக்கூடிய அளவுக்கு, நெகிழத்தக்க அளவுக்கு, மகிழத்தக்க அளவுக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு கூட்டு குடும்பமாக இருக்குது. இந்த படத்துக்கு பெருந்துணை வகித்த என்னுடைய மகன் பரந்தாமன். ஏன்னா நான் இங்கே தான் இருந்தேன். ஏன்னா அசோசியேஷன் பிரச்சனை இருக்கிற பிரச்சனைலாம் பார்க்கும்போது மலேசியா, தாய்லாந்து, எங்கெங்கே கோவா, 2 பக்கம் 2 ஷூட்டிங் நடக்க, 2த்தையும் பார்த்து ரொம்ப அழகாக பரிமளித்து ஒரு அழகான கம்பெனிக்கு ஒரு நல்ல பேர் பெற்று தந்ததுக்கும் இந்த பங்கு கொண்ட அத்தனை கலைஞர்களுக்கும், உதாரணமாக நான் எத்தனையோ வருஷமாக உங்களோட பத்திரிகைகளோட நண்பர்களை, நான் பத்திரிகையாளர் பார்க்காத, என் கூட பிறந்த சகோதரர்களாக தான் பார்க்குறேன். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நான் ஒரு சகோதரனாக தான் அவங்களுக்கு இருப்பேன், உற்ற நண்பனாக இருப்பேன். ஆகவே இந்த வளரும் கலைஞர்களை நீங்கள் நல்ல உச்சி முகந்து ஆராதித்து அவங்கள ரத்தன கம்பளம் விட்டு வரவேற்று நீங்கள் அழைத்து செல்ல வேண்டும் உங்களிடம் ஒப்படைக்கிறேன். எதிர்காலத்திலே மிக உயரிய படைப்பாக இது, ஏன்னா இது சினிமாவை வளர்க்குற குடும்பம், இந்த சினிமாவை தழைக்க வைக்கிற குடும்பம். ஒரு தயாரிப்பாளர் வாழ்ந்தால் இன்னொரு 10 படம் எடுக்கலாம், அதுக்கு உத்தரவாதம் உள்ள ஒரு டீம். இந்த டீமை நீங்கள் சத்தியமாக நீங்கள் தத்து எடுத்துக்கணும். இது இருந்தால் இன்னொரு படம் வரும், இந்த படம் வளர்ந்தால் இன்னொரு படம் வரும். ஆகவே இவர்கள் திரையுலகிற்கு நிலைக்க வேண்டும், நீடிக்க வேண்டும், ஆள் போல் தழைத்து அதுபோல் வேண்டி அப்படி இருக்கணும், அப்படி வளரணும். நான் ரஜினி சாரையும் சௌந்தர்யா ரஜினியும் அதை மறக்கவே முடியாது. ஒவ்வொரு இடத்துலேருந்து ஃபோன் பண்ணி அங்கிள் எப்படி அங்கிள் அப்படி நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பார்க்கும்போது அளவிலா அவ்வளோ சந்தோஷப்பட்டோம். ஏன்னா அப்படி ஒரு திருப்திகரமான ஒரு படம், திருப்தியாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. அது 3 லாங்குவேஜில் இது பரிமாணிச்சது. அந்த ஒரே நேரத்தில் பயணித்ததுலாம் இன்னமும் எங்களுக்கு அந்த தூக்கம் எங்களை விட்டு போகலை. நாளை தினத்துக்கு மலாய் மொழியில் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மொழிகளில் மலாய் மொழியில் டப்பிங் செய்து நாளைக்கு வெளிவரப்போகிறது. பிரமாதமான ஒரு மாலிக் ஸ்ட்ரீம் கார்பரேஷன் வெளியிட்டிருக்கிறாங்க. ரொம்ப பிரமாதமான முறையில் நல்ல முறையில் விளம்பரம் செய்து அது இன்னொரு கட்டத்துக்கு எடுத்து போகிறாங்க. அது விரைவில் சைன மொழியிலும் ஜப்பான் மொழியிலும் தாய்லாந்து மொழியும் இந்த படம் நல்ல முறையில் பயணிக்கும் போது திரையுலகத்துக்கு அசைக்க முடியாத ஒரு சக்தியாக கபாலி விளங்கும். அதுக்கு அடித்தளம் அமைத்த தம்பி ரஞ்சித்தை என் வாழ்நாளில் எனக்கு ஏற்ற ஒரு குழந்தையாக கையில் பிடித்து அந்த குழந்தையை எந்தெந்த இடத்தில் உயரத்தில் நான் எடுத்து வைக்க வேண்டுமோ வைப்பேன். கண்டிப்பாக ரஜினி சாரை எங்கள் வாழ்நாளில் மறக்கவே முடியாது, மறுக்க முடியாது. நல்ல நல்ல விஷயங்கள்லாம் சொல்லணும்னு இருக்கிறேன், அவர் வாயால் சொல்லுவார். ஆகவே இந்த விழா என்பது இது விழா தான், இது வெற்றி விழா, இது சாதனை விழா, சகாப்த விழா, சரித்திரம், சாதனை, சகாப்தம் அத்தனையும் ஒரு உயரிய நிலைக்கு எடுத்து சொல்லக்கூடிய விழாக கருதி யாராவது பெயரை விட்டிருந்தால் சிரமத்துக்கு பொறுத்தள்ளணும். எல்லாரையும் ஒரே குடும்பமாக ஏற்று ரஞ்சித் தலைமையில் இந்த திரையுலகம் செழிக்க, விளங்கிட, மலர்ந்திட என்னுடைய வாழ்த்துக்களை நிறைவு செய்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம்.
ஆக்சுவலாக நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இட்ஸ் a வெரி லாங் லிஸ்ட், அதனால் சீக்கிரமாக முடிச்சிடுறேன். முதல்ல ரஞ்சித், மீண்டும் ஒரு முறை சவுண்ட் டிசைனர் மேலே உள்ள நம்பிக்கையை விட சவுண்ட் டிசைன் மேலே நம்பிக்கை வைத்து ஒரு படத்துக்கு அது எவ்வளோ தேவை, ஒரு படத்துக்கு அது எவ்வளோ அவசியம்ன்று வந்து அவருக்கு வந்து அந்த புரிதலும் அந்த தெரிதலும் அவருக்கு நிறையாவே இருக்குது. ஸோ அதுக்காக அந்த சவுண்ட் டிசைன் மேலே நம்பிக்கை வச்சதுக்காக அவருக்கு ரொம்ப நன்றி. அதுக்கு எனக்கு நிறையா ஃப்ரீடம் கொடுத்து எனக்கு நிறையா சப்போர்ட் பண்ணி ஒரு கதையிலும் சரி, ஒரு ஸ்க்ரீன் பிளேலையும் சரி, ஒரு எமோஷனாக இருக்கட்டும், ஒரு ஆக்ஷனாக இருக்கட்டும், அவரோட சப்போர்ட் வந்து எனக்கு நிறையாவே இருக்குது. அவரோட ஸ்க்ரீன் பிளே வந்து சவுண்ட் டிசைனுக்கும் ஏற்ற மாதிரியும் மியூசிக்கும் ஏற்ற மாதிரியும் அவ்வளோ அழகாக போகும். ஸோ அப்படி ஒரு படைப்பில் வந்துட்டு ஒரு சவுண்ட் டிசைனராக வேலை பார்க்குறது ரொம்ப பெருமையாக இருக்குது. அப்புறம் தானு சார், என்னோட ஃபஸ்ட் மீட்டிங்லேயே வந்துட்டு எங்கள் 2 பேருக்குள்ள டிஸ்கஷன் என்ன, இந்த படம் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் படம், இட்ஸ் நாட் அ இந்தியன் ஃபில்ம். ஸோ அதுக்கு ஏற்றாற்போல் நம்ம வந்து இதோட சவுண்ட் டிசைன் வந்து நகர்த்தி கொண்டு போகணும்னு அப்புறம் முடிவு பண்ணோம். ஸோ சவுண்ட் டிசைன் வந்து ஷூட் முடிச்சுட்டு எடிட் முடிச்சுட்டு ஒரு இறுதிக்கட்ட ப்ராசஸாக இல்லாமல் அது ஷூட்டிங்லேருந்து வந்து அதுக்குண்டான வேலைகளை நாங்கள் ஈடுபட்டோம். அதுக்கு வந்து ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்யூ தானு சார். அப்புறம் ராகேஷ் நிறைய ஹெல்ப் பண்ணார். எஃபெக்ட்ஸ் ரெக்கார்டிங், மலேசியன் கோலாலம்பூர் சிட்டி, மலாக்கா சிட்டி. ஏன்னா அது ஒரு புது இடம், இட்ஸ் அ நியூ ஸ்டோரி, மலேசியா பற்றியான ஸ்டோரி. ஸோ நிறைய சவுண்ட்ஸ் கலெக்ட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ ப்ரொடக்ஷன் ஹெல்ப் இல்லாமல் இதை வந்து எங்களால் செஞ்சுருக்க முடியாது. அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் பார்த்தி, ஜெனி, ஃப்ராங்க்லின், மோசஸ், இவங்க எல்லாமே நிறைய ரிசர்ச் பண்ணி வச்சுருந்தாங்க படத்தை பற்றி, மலேசியாவை பற்றி. ஏன்னா வந்து ஒரு புது ஊர்னால எனக்கு வந்து புதுசாக இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல என்ன மாதிரி சவுண்ட்ஸ் இருக்கும் அப்படின்ற நிறைய ரிசர்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அவ்வப்போது அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள், ஏன்னா அவங்க ஸ்கிரிப்ட் மூலமாக அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்துட்டு நிறையா ஒரு கதையில் வந்துட்டு எவ்வளோ ஈடுபாடாக இருக்காங்கன்னு எனக்கு அப்போ தான் தெரிஞ்சது ஆக்சுவலாக. ஏன்னா ஒவ்வொருத்தருமே கதைக்குள்ளே அவ்வளோ இறங்கி வேலை பார்த்துருக்காங்க. ஸோ சவுண்ட் டிசைனில் வந்துட்டு அவங்க கிட்ட இருந்து நிறைய இன்புட்ஸ் எடுக்கிறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் உதவியாக இருந்துச்சு. ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் ஆல் த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். அவங்களோட கோஆப்ரேஷன் ரொம்பவே முக்கியம் அந்த படத்துக்கு. அப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் சைடில் வந்துட்டு எஃபெக்ட்ஸ் பண்ண பிரதாப், அவங்க டீம். ஏன்னா அவங்க வந்து ஃபாலியை வந்து ஒரு ஃபாலியாக பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து அவங்களும் கதைக்குள்ளே இறங்கி வேலை பார்க்குற ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருக்காங்க. ஸோ ஃபாலி எஃபெக்ட்ஸ் பிரதாப்புக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அப்புறம் டால்பி அட்மாஸ் மிக்ஸ் பண்ண உதய், இந்த படத்துக்கு ரொம்பவுமே அவர் வந்து இன்வால்வ் பண்ணி சவுண்ட் டிசைனுக்கு அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்புறம் சுரேன், அட்மாஸ்பியர் மிக்ஸ் பண்ண சுரேன். அப்புறம் டப்பிங் இன்ஜினியர்ஸ். ஏன்னா இந்த படத்தில் நிறைய லாங்குவேஜ் வருது, மலை, சைனீஸ், தாய், இவ்வளோ லாங்குவேஜ் டப்பிங் பண்ணி எடுக்கிறது வந்துட்டு ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அது எல்லாமே கதைக்குள்ளே இறங்கி லைக் ஒரு நார்மல் டப்பிங் இன்ஜினியர்ஸாக இல்லாமல் வந்து அவங்க வந்துட்டு அவ்வளோ இன்வால்வ் பண்ணி கதைக்குள்ளே ஒர்க் பண்ணி வேலை பார்த்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு சின்ன சின்ன பாட்டாக இருந்தாலும் கதைக்கு வந்து ஒரு பெரிய அங்கமாக இருந்திருக்கு. அப்புறம் அஃப்கோர்ஸ் சந்தோஷோட மியூசிக். ஏன்னா நிறைய படத்தில் வந்துட்டு சில சமயம் சவுண்டு மியூசிக்கும் வந்துட்டு இட் வில் ஃபைட் ஃபார் இட்ஸ் பிளேஸ். இப்போ இந்த படத்தில் வந்து எப்படின்னா இசையும் மொழியும் வந்துட்டு கை கோர்த்துட்டு நடந்து போகும். உணர்வாக இருக்கட்டும், ஒரு ஆக்ஷனாக இருக்கட்டும், லைக் அவ்வளோ அந்த உணர்வுக்கு அவ்வளோ தேவையான இசையை கொடுத்து, அந்த ஆக்ஷனுக்கும் அவ்வளோ தேவையான இசையை கொடுத்து, அது எங்கே இசை வேணுமோ, எங்கெங்கே ஒலி வேணுமோ, இந்த மாதிரி ஒரு கம்போசரை வந்து இந்த மாதிரி ஒரு புரிதலுக்குள்ளே இருக்கிறது வந்துட்டு ரொம்ப கஷ்டம். ஏன்னா தமிழ் சினிமாக்கில் வந்துட்டு பேக்ரவுண்ட் ஸ்கோரை வந்துட்டு வெறும் பேக்ரவுண்ட் ஸ்கோரை பார்க்காம அது வந்துட்டு கதையோட ஃப்ளோவாக போகணும் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்டோட அவர் மியூசிக் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சந்தோஷ் ஃபார் கிவிங் அஸ் அ ஃபேண்டாஸ்டிக் மியூசிக். அண்ட் அஃப்கோர்ஸ் ரஜினி சார், அதாவது இவ்வளோ அவரோட படத்தில் வந்து இவ்வளோ இம்பார்ட்டண்டான ஃபில்மை வந்துட்டு இவ்வளோ யங் டீமுக்கு வந்து கொடுத்துருக்காரு. எல்லாமே யங்ஸ்டர்ஸ், எல்லாமே வந்துட்டு நியூ கமர்ஸ், ஃப்ரெஷர்ஸ், 1 ஃபில்ம் 2 ஃபில்ம். ஸோ எங்கள் மேலே வந்து இவ்வளோ நம்பிக்கை வச்சு அவரோட ஒரு இம்பார்ட்டண்டான ஃபில்மை வந்து எங்களுக்காக அவர் பண்ணி கொடுத்தது வந்துட்டு அவருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுவும் இல்லாமல் அவரோட இன்னொரு பக்கத்தை வந்து எங்களுக்காக அவர் வந்து கொடுத்துருக்காரு. இஸ் அன் ஆக்டர்ன்ற ஒரு பக்கத்தை வந்து எங்களுக்கு கொடுத்துருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு படைப்பில் வந்துட்டு சவுண்ட் டிசைனராக நானும் ஒரு பெரிய பங்கு இருக்குன்றது நினச்சி ஐ ஃபீல் ஸோ ப்ரவுட், பெருமையாக இருக்குது. தேங்க்யூ, மகிழ்ச்சி. தேங்க்ஸ். முதல்ல அந்த படம் சைன் பண்ணப்போ வந்து ரஞ்சித் எனக்கு வந்து சூப்பர் ஸ்டார் படம் பண்ணுறோன்னு சொன்னார். அன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் முதல்ல கொஞ்சம் ஒர்க் பண்ணிவிட்டு ரஜினி சாருக்கு வந்து போட்டு காட்டலான்னு போயிருந்தேன். ஸோ அன்றைக்கி வந்து ரொம்ப எனக்கு
ஒரு சைடு ஆங்ஷியஸாக இருந்தது. மற்றபடி வந்து நம்மளோட ஒர்க் வந்து அவங்களுக்கு சரிப்பட்டு வரலைன்னா நம்ம ரொம்ப மரியாதையாக அதுலேருந்து விலகிடணும், ஏன்னா அது மிகப்பெரிய ப்ராஜெக்ட் அப்படின்ற ஒரு நார்மலான ஒரு மனிதனோட இது எனக்கு இருந்தது. ஸோ அன்றைக்கி பாட்டு கேட்டுட்டு ரஜினி சார் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன வேணும்னு சொல்லி கேட்டார். நான் வந்து இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் ஹேண்டில் பண்ணும்போது எங்கள் மேலே ரொம்ப ப்ரெஷர் இல்லாமல் இருந்தால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வந்து எங்களுடைய முழு மனசோடு பண்ணுவோன்னு சொல்லியிருந்தேன். அது வந்து உடனே அவர் வந்து அதை அக்செப்ட் பண்ணி என்னெல்லாம் வேணுமோ நீங்கள் சொல்லுங்கள் நம்ம பண்ணலான்னு சொன்னார். அதே மாதிரி தானு சாரும் சொன்னாங்க. அந்த ஸ்டார்ட் இல்லைன்னா கண்டிப்பாக கபாலியோடைய சவுண்ட் ட்ராக்கு, இசை, அப்புறம் சவுண்ட் டிசைன்லேருந்து எல்லாமே வந்து வேறு ஒரு ரூட்டில் போயிருக்கோம். ஏன்னா இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு சுத்தமாக இல்லை அது சைன் பண்ணும்போது. ஸோ கம்ப்ளீட்டாக எங்களை நம்பி, அப்புறம் ரஞ்சித் சொல்லியிருந்த எல்லா பாயிண்ட்ஸுமே நான் வந்து ரொம்ப ரசித்து கேட்டேன். இப்போது அதே மாதிரி அவருடைய இந்த கமெண்ட்ஸ், கிரிட்டிக் அதெல்லாம் வந்து ஹேண்டில் பண்ண விதம் அது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. அப்புறம் என்னுடைய மியூசிஷியன் குரூப் நிறைய பேர் வந்திருக்காங்க இங்கே, அவங்களுக்கும் என்னுடைய நன்றி. 4 லாங்குவேஜில் வந்து ஏராளமான இசை கலைஞர்கள் வந்து பங்கேற்று எல்லாருக்கும் பயங்கர எனர்ஜி இருந்தது இதில் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ அவங்க எல்லாத்துக்கும், அப்புறம் என்னுடைய சவுண்ட் டெக்னீஷியன்ஸ், சவுண்ட் இன்ஜினியர்ஸ், அப்புறம் உலகம் முழுக்க இருக்கிற ஆர்கெஸ்ட்ராஸ், அப்புறம் வயலின் பிளேயர்ஸ், அப்புறம் சென்னையில் இருக்கிற ஆர்கெஸ்ட்ராஸ், ரிதம் பிளேயர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நேற்று வரைக்கும் நாங்கள் கபாலியில் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஏதாவது இப்போ வந்து அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்னும் கொஞ்சம் நாள் ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ஆசை. இந்த படத்தில் முடியுதுன்னு ரொம்ப சோகமாக இருக்குது. எங்களை சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இது எல்லா இடத்துலையும் சொல்கிற ஒன்று தான், ஆனால் உண்மையாகவே வந்து இந்த 3வது நாள்லேருந்து வரக்கூடிய ரிப்போர்ட்ஸு, அதுக்கப்புறம் பாசிட்டிவான கமெண்ட்ஸு, இதெல்லாம் வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து எங்களை மோட்டிவேட் பண்ணுது. கண்டிப்பாக எனக்கெலாம் வந்து நான் பண்ணுற படம்லாம் வந்து ஃபஸ்ட் நாள் பார்க்கவே ஆள் இருக்காது, அதுக்கப்புறம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி ஒரு வேர்ட் ஆஃப் மவுத்துன்னு சொல்லுவாங்க, அது பரவி அதுக்கப்புறம் 2வது வாரம் தேட்டரில் இருந்தால் தான் பார்க்கவே போவாங்க. ஸோ அது மாதிரி இல்லாமல் எல்லாருமே முதல் நாள் பார்க்கக்கூடிய முதல் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்தில் இருந்தது. அதை ரொம்ப ரொம்ப நான் என்ஜாய் பண்ணேன். இது எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ண மீடியா, அதுக்கப்புறம் ப்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் இதை வந்து ஆன்லைனில் வந்து இந்த படத்தை பற்றி பேசினவங்க எல்லாருக்கும் நன்றி. எல்லாத்துக்கும் மேலாக இந்த படத்தை வந்து ஒரு மிகப்பெரிய தூணாக பிடித்து கொண்டு இந்த இந்த கபாலின்ற ஃபேஸ்க்கு வந்து ஒரு குளோபல் ரெகக்னிஷன் வாங்கி கொடுத்த ரஜினி அவர்களுக்கு எங்களோட என்டையர் டீம் மியூசிஷியன்ஸ் எல்லாரும் சார்பாகவும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. இந்த பாட்டு பாடிட்டு ஐ திங்க் இட்ஸ் பீன் அரவுண்ட் 3 months. ஆனால் இப்போ கூட there's not a day that goes by இந்த பாட்டை பற்றி நினைக்காம இந்த பாட்டை என் மனசுக்குள்ளே இந்த பாட்டோட மயக்கம் தெளியாமல் எப்பவும் இருக்கு. such a beautiful brilliant song and thank you so much Santosh for making me part of this beautiful song. Thank you his dear wife Meenakshi for making me part of such a beautiful song first and making me a small part of such a beautiful movie. Thank you Ranjit, thank you sir, producer Satanu sir, thanks to of course superstar Avarangal for making the picturization all the more stylish and classy, Radhika Apte for giving the best in her performance, and thank you Pradeep Kumar for recording my voice. Thank you our sound engineer Sundar Anna is here, he recorded my voice. Thank you so much for making me sound so beautiful. And Anantu Anna, he is also here. So very very happy, very excited that the song has got so many beautiful comments, nariya covers vandirukku in the song, and thank you so much. I'm just very excited to start doing this song for my shows. Thank you. டோட்டல் டீம் அப்படியே ஒரு குரூப் ஸ்டில் மாதிரி, அதாவது ஃப்ரண்ட்டில் உட்காந்துருக்கா பேக்கில் அப்படி நின்று டோட்டலாக ஒரு டீம் ஸ்டில் வந்து
ஒரு குரூப் ஃபோட்டோ. ஓகேப்பா, எல்லாம் எடுத்துட்டீங்களா? Okay, thank you.